நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்திருக்க பட்டர் 200 கிராம் எடுத்திருக்கேன். இதுதான் ரூம் டெம்பரேச்சர்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் எதுல வந்து செய்ய போறேன்னா புரளி மசாலா டார்க் மில்க் பவுடர்னு வாங்கினேன். அதுலதான் நான் எடுத்திருக்க பட்டர் கூட சுகர் எடுத்திருக்கேன். அதை நான் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதுல போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ரெண்டு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். விட்டு 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 மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரையுமே பட்டரையுமே இந்த டெக்ஸ்சர்ல. இப்போ நான் 1 கப் மைதா எடுத்துருக்கேன். வச்சுக்கலாம். டார்க் மில்க் பவுடர் எடுத்துருக்கிறது. டார்க் மில்க் பவுடர் அது நல்லா வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன். அதையுமே நல்லா வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சும்மா டேஸ்ட்டுக்காக. இப்போ இதை லைட்டா இந்த பட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கோம். நம்ம வந்து மிக்ஸில் பிசைய முடியாது, கையில தான் பிசைஞ்சிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் கையில நல்லா பிசைஞ்சிக்கலாம் டோவும் அதையும் நல்லா. அப்புறமா தேவைப்படும் போது கொஞ்சம் உங்களுக்கு டோ ரொம்ப இன்னும் பவுடரியாவே தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மில்க் சேர்த்து நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா பிசைஞ்சிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டியா இருக்குன்றது. இப்போ இதில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ 20 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சியாக வந்திருக்கு பாருங்க. சரிங்களா, பிஸ்கெட்டு நல்லாவே வந்திருக்கு. பிஸ்கெட் நல்லாவே உங்களுக்கு வந்திருக்கு.